பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த ஆனந்தம் அடைகிறேன். ஒரு நாள் நெடுஞ்சாலையில் பிரயாணம் போயிட்டு இருந்தபோது அங்கே ஒரு கேப்ஷனை பார்த்தோம். என்னென்னா, 100ல் போனால் 108 பின்தொடரும். ஆமாங்க, இது காரில் போகிறவங்களுக்கான கேப்ஷன் நினச்சிங்களா? நான் இல்லைன்னு நினைக்கிறேன். 2 சக்கர வாகனத்தில் பிரயாணம் செய்கிறவர்களுக்கான இந்த கேப்ஷன் நான் நினைக்கிறேன். ஒருவேளை 2 சக்கர வாகனத்தில் நம்ம 100ல் போனோம்னா கண்டிப்பாக விபத்தை சந்திக்க நேரிடும் என்பதனால தான் இந்த வாசகம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. 2 சக்கர வாகனத்தில் மாத்திரமல்ல, வாழ்க்கை என்ற பயணத்திலும் சிலர் ரொம்ப வேகமாக போக ஆசைப்படுறாங்க. ஒரே நாளில் நான் லட்சாதிபதி ஆகணும், ஒரே நாளில் நான் கோடீஸ்வரன் ஆகணும், சென்னை போன்ற மெட்ரோ சிட்டியில் ப்ரைம் லொக்கேஷனில் 2 கிரவுண்டில் இடம் வாங்கி ஒரு பெரிய பங்களா கட்டணும், அதை நோக்கி ரொம்ப விரைவாக போவதை நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, அப்படி போகிறது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு நிதானம் வேண்டும். ஒருவேளை விரைவாக போய் நான் உன்னை பிடிக்க போகிறேன், நான் லட்சாதிபதி ஆக போகிறேன், நான் கோடீஸ்வரன் ஆக போகிறேன் அப்படின்னா, பாம்பு கட்டம் பார்த்துருக்கீங்களா? பாம்பு கட்டம் அப்படி கொஞ்சமாக மேலே ஏறிட்டு இருக்க போக இருக்கும். திடீர்னு அப்படி ஏணிப்படியில் அப்படி மேலே ஏறிட்டு போகிற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாம்பு கொத்தி நம்மளை இருந்த இடத்த விட கீழே கொண்டு வந்து நிப்பாட்டிடும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் விபத்து நடக்கு அப்படிங்கிறதுக்காக மோட்டார் பைக்கில் நம்ம பிரயாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா? எப்படி மோட்டார் பைக்கில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு நம்ம பிரயாணம் பண்ணி போகணுமோ, அதே போல தான் வாழ்க்கை என்ற இந்த பயணத்தில் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு நம்ம போக தான் செய்யணும், உயர்ந்த நிலையை அடைய தான் செய்யணும். ஆனால் அதற்குன்னு ஒரு நேரம் உண்டு. நிதானமாக போய் அதை நம்ம பிடிச்சா, ஒருவேளை சிலர் சொல்லலாம், நான் கோட்டையை பிடிக்க போகிறேன், கொடியை நாட்ட போகிறேன்ட்டு. ஒருவேளை அப்படி நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்து நம்ம மிக விரைவாக நம்ம பிரயாணம் பண்ணி அந்த இலக்கை அடைய முயற்சித்தோம்னா, நம்மகிட்ட இருக்கிறதையும் இழந்து, ஒருவேளை கடன்காரர்களுக்கு பயந்து, பேங்க்கில் லோன் எடுத்தவங்க பேங்க்லேருந்து மக்கள் வரும் பொழுது அவங்களுக்கு பயந்து ஓடி ஒளிகின்ற எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, நம்ம சுற்றி இருக்கிறாங்க. வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, ஆரம்பத்திலே விரைவாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது என்று சொல்லி. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, விரைவாக கிடைக்கின்ற சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது என்று நீதிமொழிகள் 20:21 நாங்கள் வாசிப்பது போல, ஆண்டவரே, நாங்கள் கடினமாக முயற்சி எடுப்பது வேறு, நிதானமாக செல்வது வேறு. ஆனால் விரைவாக ஆசைப்பட்டு, லட்சம் கோடி என்று ஆசைப்பட்டு ஏதோ ஒரு பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு, கடன்களிலே மாட்டிக்கொண்டு, வாழ்க்கை முழுவதும் இருந்த நிம்மதியை தொலைத்து வாழாதபடி ஞானம் உள்ளவர்களாக, ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய ஆலோசனைப்படி வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்கு தேவ பலனும் தேவ ஞானமும் எங்களுக்கு நீர் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே, நம் தேச சுதந்திர வானிலே கார்மேகம் சூழ்ந்திடும் காலமே, ஒளி வீசும் தீபமாய் வாருமே, தேசத்தை மீட்டிட சேருமே, தேசத்தை மீட்டிடவே சேருமே. கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.